வெல்கம் டு அப்டேட் மச் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ரிசல்ட்டு வெளியிடுறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் 10th ரிசல்ட் வந்து May 20 வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் சார் வந்து இன்றைக்கி வெளிப்படையாகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது என்னென்னா May 20 தான் வந்து 10th ரிசல்ட் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு. வெப்சைட்லேயும் அஃபிஷியலாகவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க May 20 தான் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு. இந்த ரிசல்ட்டை வந்து பார்க்குறதுக்காக நிறையா மாணவர்கள் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரிசல்ட்டை வந்து எந்தெந்த வெப்சைட்டில் எப்படி எப்படி பார்க்கலான்றதை இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும் எந்த மாதிரி போய் பார்க்கலாம் அப்படின்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கூகுள் க்ரோம் போயிட்டு அதில் வந்து deg.tn.government.in 2026 அப்படின்னு போட்டாக்கா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நம்ம போய்க்கலாம். அதாவது தேர்வு முடிவுகள்னு இருக்கும், இது உள்ளே போயிடலாம். இதுதான் வந்து கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட், எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட் இது. இதில் வந்து நம்ம வந்து 10th ரிசல்ட் பார்க்கணும், அதனால் டிஎன் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்கிறதுல போகலாம். அது கீழே உள்ளதுலேயும் போகலாம், ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி லிஸ்ட் வைஸாக அதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். 2 லிங்க் இருக்குது, 2ல் எதை வேணாலும் போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதே போவோம். இது உள்ளே போனாக்கா இங்கே அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க பாருங்கள். எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆன் Wednesday 20th May 2026 மார்னிங் 9:30 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து 20ஆம் தேதி 10th ரிசல்ட் வந்து வெளிவருது. அதனால் வந்து நீங்கள் வந்து முன்கூட்டியே ஒரு 9 o'clock வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா 9:30 வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆகாது, ஏன்னா சர்வர் ரொம்ப ஸ்லோவாகிடும். தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து அதை ஒரே டைமில் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் சர்வர். நீங்கள் வந்து முன்கூட்டியே இந்த வெப்சைட்டுக்குள்ளே ஒரு 9 o'clock இது உள்ளே வந்துட்டு இந்த லிங்கை கொடுத்து இங்கே வந்து வெயிட் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இது உள்ள டக்குன்னு 9:30 வந்து உள்ளே போயிட்டு நம்ம ரிசல்ட்டை வந்து பார்த்துடலாம். இது வந்து யார் இந்த ரிசல்ட் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், May 20 வந்து ரிசல்ட்டு வெளியிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியலாக வரல நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சார் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா May 20 வந்து எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் வந்து மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரியும், ப்ளஸ் வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி வந்து 4th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் ஓப்பனிங் வந்து ஜூன் 1ஆம் தேதியும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜூன் 4th ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற மாதிரியும் அறிவித்தார். அந்த அறிவிப்பு கூடிய தான் அந்த 10th ரிசல்ட்டும் வந்து May 20 ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அவர் அந்த கல்வித்துறையில் ஒர்க் பண்ணுற அதிகாரிகளோட பேசிட்டு ரிசல்ட் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, எக்ஸாமினேஷன் வந்து கரெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சா, டேட்டாஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணியிருக்காரு. வெரிஃபை பண்ணிவிட்டு அவர் வந்து அஃபிஷியலாக வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. May 20 தான் வந்து ரிசல்ட்டு எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்டு வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து ஜாலி தான் அவங்களுக்கு. ஏன்னாக்கா நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு ஜாலியாக இருக்கும், மார்க்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். இன்னும் 11th 12th காலேஜ் இந்த மாதிரி நிறையா இது இப்போது இருக்குது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களோ அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
மோர் அப்டேட்ஸு இந்த மாதிரி ஜாப்ஸ் அப்டேட்ஸு ப்ளஸ் வந்து எக்ஸாம் ரிசல்ட்டு அதர் அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.